12வது வருஷத்துல இந்த சம்பவம் நடந்தது. பனாரஸ் ரொம்ப பவித்திரமான தெய்வீக சக்தி நிறைஞ்ச இடமா கருதப்படுது. ஆனா இந்த தெய்வீக சக்திகளோட நிறைய கெட்ட சக்திகளும் வாசம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இது சுரேந்தர் மற்றும் அவருடைய மனைவி நளினியோட கதை. குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க ரொம்ப கவலையில இருந்தாங்க. நானும் நளினியும் தினம் தினம் புது பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருந்தது. நான் என் வீட்டில் ஒரே பையன். எங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இது சம்பந்தமா எங்கள் வீட்டில் தினமும் சண்டை நடக்கும். இங்க பாரு, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆயிட போறது கிடையாது. இப்படியே நாளை கடத்திட்டு இருந்தா அந்த கடவுளே நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமும் இப்படி எல்லாம் நடக்குது. இந்த உலகத்துல அந்த கடவுளுக்கு என் பையன் தான் கிடைச்சானா என்ன? அவனுக்கே இப்படி ஒரு பொண்டாட்டி வாச்சான்னு தெரியலையே. நாங்க சுத்த பிராமின்ஸ். எங்க வீட்டுல நாங்க கறிமீன் சமைச்சதும் இல்ல, எந்த பாவமும் செஞ்சதும் இல்ல. இருந்தாலும் எங்களுக்கே இப்படி ஒரு தண்டனைன்னு தெரியல. எங்க காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணா பிறந்தா தாய்மை அடையறதுதான் பெரிய சந்தோஷமா நினைப்போம். சரி, அதான் சொல்றீங்க. எந்த பொண்ணுக்காவது தாயாகிற பாக்கியம் கிடைக்கலனா அவ வாழ்க்கையே வீணா போயிடும். மா, ஏமா நளினியை திட்டிகிட்டே இருக்கீங்க? பாவம், அவன் என்ன தப்பு பண்ணா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். சரி, இதையாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு வாயை கிளறாத. எல்லாம் என்னோட தப்பு. நான் சரின்னு சொல்லிருக்க கூடாது. அதனாலதான் இப்படிப்பட்ட பொண்ணு மருமகளா வந்திருக்கா. எல்லாம் உன் காதல்னால வந்தது. அதுதான் அவ இன்னும் இங்க இருக்கா. இல்லைன்னா அவளை இந்நேரம் நான் வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருப்பேன். உனக்கும் 2வது கல்யாணம் பண்ணிருப்பேன். என்னோட வம்சமும் விருத்தியா இருக்கும். போதுமா, என்ன இப்படிலாம் வெளியாளுங்க முன்னாடி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எந்த பொண்ணுக்கு வேணாலும் நடக்கலாம். யாரு எப்படி போனா எனக்கு என்ன? என் மருமக இப்படி இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. சரிம்மா, நீங்க இதெல்லாம் நிறுத்தலன்னா பேசாம நானும் நளினியும் தனி கொடுத்துன போறதுதான் நல்லது. அப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு உதவி பண்ணான். எனக்கு ஒரு அகோரி பாபாவை பத்தி சொன்னான். நான் மறுநாள் ராத்திரியே அந்த அகோரி பாபாவை பார்க்க நளினியை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட இடத்துக்கு நான் போயிருந்தேன். நளினி பனாரஸ்ல இருக்க எல்லா கோவிலையும் ஏறி இறங்கிட்டான். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பதான் எங்களுக்கு இந்த அகோரி பாபா கப்பாலி உதவி செய்வாருன்னு நினைச்சோம். அந்த நம்பிக்கையில தான் அன்னைக்கு இருட்டுன்னு கூட பார்க்காம நாங்க அகோரி பாபாவை பார்க்க போயிருந்தோம். வாங்க வாங்க, உட்காருங்க.
நாளைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்துருங்க. உன் மனசுல இருக்கிற எண்ணம் கண்டிப்பா நிறைவேறும். போ. நீங்க இன்னுமா போகல? அந்த போயிடுங்கன்னு சொன்னல. நான் அவங்கள சந்திக்கிற நேரம் வந்துருச்சு. இப்ப தேவையில்லாம எந்த கேள்வியும் கேட்காதீங்க. போங்க இங்க இருந்து. அடுத்த நாள் நாங்க 2 பேரும் எப்ப ராத்திரி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பார்க்க நளினி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நாங்க செய்யறது தப்பா ரைட்டான்னு தெரியல. அப்படி இருந்தும் நான் நளினியை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த அகோரி பாபா கிட்ட போனேன். அதுக்கப்புறம் ஓம் ரங் ரங் அகோரி அகோரி, ஓம் ரங் ரங் அகோரி அகோரி ரங் ரங். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. கோரி கோரி தான். அம்மா கோரி கோரி தாயா. ஓ மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறிடுச்சு. கூடிய சீக்கிரமே உனக்கு கரு உண்டாகும்.
விஷயத்துல நீ கவனமா இருக்கணும். எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நீங்க இது வரைக்கும் நீங்க நிறைய டாக்டரை போய் பார்த்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த தப்பை செய்யாதீங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க எந்த டாக்டரையும் போய் சந்திக்க கூடாது. மறந்துடாதீங்க, நீங்க செய்யற சின்ன தப்பு கூட இந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தா மாறலாம். கவனமா இருங்க. போங்க. இப்போ நீங்க போகலாம். போங்க. நளினி, 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 நளினி. எதுக்கும் கவலைப்படாதம்மா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நம்மளாலதான் டாக்டர்கிட்ட போக முடியாதே. ஆனா உன் வயித்துல எங்க வீட்டு குலதெய்வம் வளர்றது எனக்கு நல்லா தெரியுது. சுரேந்தர், இங்க பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நளினி வாந்தி எடுத்துட்டு இருந்தா. பொண்ணுங்க தாயானா சாதாரணமா தான் வாந்தி வரும். ஆனா இவ பச்சையா வாந்தி எடுத்தா. பச்சையா வாந்தி எடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? மருமகளை
ஏதோ ஒரு ஆத்மா வசப்படுத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன சாப்பிடுறது? நான்வெஜ்ஜே இல்லையே. இழக்கறையெல்லாம் யார் சாப்பிடுவா? உடனே நாம அவளை பிரம்மானந்த பாபா கிட்ட கூட்டிட்டு போகணும்ப்பா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் நளினிய ரொம்ப பிரசித்தமான சாமியார் பாபா பிரம்மானந்த் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பனாரஸ்க்கு வந்திருந்தாரு. நான் எங்கேயும் வரமாட்டேன். உள்ளவா, நான் உன்னை வேற எதுவும் செய்ய சொல்லியே. இந்த பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இப்போ பனாரஸ்க்கு வந்திருக்காரு, அதான் நம்ம போய் தரிசனம் பண்ணலாம்னு நினைச்சேன். உள்ள போ. எனக்கு எல்லாம் தெரியும். உள்ளவாமா. உட்காருங்க. நீ அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. உங்களை மாதிரி ஆளுங்க அந்த கெட்ட மோசமான அகோரி கிட்ட போயிருக்க கூடாது. எப்பல இருந்து இந்த பொண்ணுக்குள்ளற ஒரு சின்ன உயிர் இருக்கிற உணர்வு ஏற்பட்டதோ அன்னையில இருந்து ஒவ்வொரு ராத்திரியும் இவங்க அந்த மோசமான அகோரிய தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி 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 சாந்தி. ஹங் ரங்க கோரே ஹங் ரங்க கோரே ஹங் ரங்க கோரே அகோரே ஹங் ராம். அந்த துஷ்டன் அகோரி அவனோட சக்திகளை அதிகரிச்சுக்கிறதுக்காக இந்த அப்பாவிய பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. கூடிய சீக்கிரமே ஏதாவது செய்யலன்னா இந்த அழிவை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. நளினி ஒன்றும் கர்ப்பவதி இல்லை. உண்மை என்னன்னா நளினியோட கர்ப்பத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கெட்ட ஆத்மா வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளா நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் காரணமே இந்த கெட்ட ஆத்மான்னு சொல்லலாம். இது இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா அந்த கெட்ட மோசமான அகோரி வரிசையா உங்க எல்லாருடைய ஆத்மாவையும் வசப்படுத்தி பெரிய சக்திசாலியா மாறிடுவான்.
இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆத்மா. இது அழிக்கிறது ஏதாவது ஒரு சுடுகாட்டுல தான் சாத்தியமாகும். பாருப்பா, சுடுகாடுனா எம்பெருமான் சிவனோட இடம்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு நிமிஷம் கூட காலம் கடத்தாம நளினியை இன்னைக்கு ராத்திரியே ஏதாவது ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். ஆனா அது வரைக்கும் நம்ம நளினிய ஏதாவது ஒரு அறையில பாதுகாப்பா வச்சிருக்கணும். அப்பதான் அந்த கெட்ட ஆத்மா நளினிய எதுவும் செய்யாம இருக்கும். இங்கே உட்கார வைங்க. உட்காரு நளினி, உட்காரு. நான் நளினியோட பாதுகாப்புக்காக ஒரு மந்திரத்தை சொல்லி கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதான் அந்த கெட்ட ஆத்மா அவளை நெருங்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தோட சக்திகள் குறையறதுக்கு முன்னாடியோ இல்ல தீர்றதுக்கு முன்னாடியோ நம்ம நளினிய அந்த கெட்ட ஆத்மா கிட்ட இருந்து எப்படியாவது விடுவிக்கணும். அகம் வைஸ்வானரோ குப்த்வா பிராணினம் தேஹமாசிதः பிராணா அப்ன சமாயுக்த பச்சாமேனம் சதுர்விதம். அகம் வைஸ்வானரோ குப்த்வா பிராணினம் தேஹிமாசிதः பிராணா அப்ன சமாயுக்த பச்சாமேனம் சதுர்விதம். अहं वैश्वानरो गुप्त्वा प्राणिनं देहिमासितः प्राणाप्न समायुक्त पचामेनं चतुर्विधम्. अहं वैश्वानरो गुप्त्वा प्राणिनं देहिमासितः प्राणाप्न समायुक्त पचामेनं चतुर्विधम्. अहं वैश्वानरो गुप्त्वा प्राणिनं देहिमासितः प्राणाप्न समायुक्त பிரம்மானந்தா, நிறுத்திடு. உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு இதை பத்தி தெரியாது. யாருன்னு உனக்கு தெரியாது. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு. நான் யாருன்னு சொல்லவா? சொல்லு. என் கட்டவுரு, என் கட்டவுரு நான் சொல்றேன். நான் சொல்றேன் ஒரு கட்ட. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட பூஜையை தடுத்து நிறுத்தி இருப்பான். இதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும்.
உனக்கு நான் புரிய வைக்கிறேன். போதும், நிறுத்து. முட்டாளே, உன்னோட முயற்சியை முதல்ல நிறுத்து, இல்ல நான் நீங்க எல்லாருமே செத்து சாம்பலாயிடுவீங்க. अहम वैश्वानरो गुप्त्वा प्राणिनं देहमासितः प्राणा अपना समायुक्त पचामेनं चतुर्विधम् பயப்படாத. பாருப்பா, அவங்கள கட்டி வச்சிருக்கிற அந்த கைத்தை அவுத்து விட்டுரு. அந்த கெட்ட சக்தியை நளினிக்கிட்டேந்து பிரிக்கிறதுல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆனா இருந்தாலும் அந்த கெட்ட சக்தி நளினியை கண்டிப்பா திரும்ப தாக்க முயற்சி பண்ணும். அதனால நம்ம அந்த சக்தியை அழிச்சே ஆகணும். முட்டாளே, ஒருவேளை உனக்கு என் சக்தியை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். சுரேந்தர், நான் நளினிக்கு பாதுகாப்பு கவசத்தை கட்டி விட்டுருக்கேன். அப்பதான் அந்த கெட்ட ஆத்மா நளினியோட உடம்புக்குள்ள மறுபடியும் பிரவேசிக்காது. ஆனா இந்த கெட்ட ஆத்மாவை மறுபடியும் நளினிக்குள்ள இது பிரவேசிக்காம இருக்க அந்த அகோரினால மட்டும்தான் அதை தடுக்க முடியும். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அதோ அந்த அகோரி தான். எந்த நல்லி இங்க இருந்து போயிடு.
அந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் கழிச்சு நளினி தாயாகிற கனவு நனவாச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஆனா இன்னைக்கும் நளினியால அந்த விஷயங்களை மறக்க முடியல. ஏன்னா சாவு எப்படி இருக்கும்னு அவ அனுபவிச்சுட்டு வந்தவ. அதனால இது எல்லாத்தையும் மறக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனோட அடிமனதில் புதைக்கப்படுற சில ஆசைகள் சில நேரங்கள்ல அவனோட பிரச்சனைகளுக்கு காரணமா மாறிடுது. அதனால மக்கள் சில நேரங்கள்ல தங்களோட ஆசைகளை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செஞ்சு ஏமாத்துற பில்லி சுனியம் செய்யறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கணும். அவங்க பேச்சை நம்பி அவங்க சொல்ற கெட்ட விஷயங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க.